பண்ணும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அந்த எதிர்பார்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூடவும் பேசுவார்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம புலம்பல் புஸ்தகம், ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்படியாக, புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாம் எடுத்துக்கிட்டோம், எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? வாசிங்கம்மா. ஜனம் பெருத்த நகரி, சிட்டி, ஜெருசலேம் சிட்டி, எருசலேம் நகரம் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த எருசலேம் நகரமாகிய அந்த பெண் தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, தேசங்களில் பெரியவளும் கிராமங்களில் நாயகியுமாய் இருந்தவள் இப்பொழுது அடிமை போல கப்பம் கட்டி கொண்டிருக்கிறாளே. அவள் ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவருடைய கன்னங்களில் வடிகிறது. அவளை நேசித்தவர் எல்லாவருக்குள்ளும் அவளை தேற்றுகிறதான ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர நண்பர்கள் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமாய் ஆனார்கள். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 500 BC, அதாவது எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டு, மதில்கள் உடைக்கப்பட்டு, பிடிக்கப்பட்டு இருந்த பொழுது எழுதப்பட்டதான பாடல்களுடைய 5 பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த புலம்பல் புஸ்தகம். எரேமியா இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத, ஒரு உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனையை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தங்க பிரச்சனையை கேட்கும் பொழுது, ஒருத்தங்களுடைய கண்ணீரை கேட்கும் பொழுது அது உங்களுக்குள் உணரப்பட வேண்டும். நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பதான் என்ன பண்ணுவீங்க, அதை குறித்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பீங்க. அவங்கள தேற்ற ஆரம்பிப்பீங்க. இவளுடைய புலம்பலை கேட்டு அப்படி ஒருவரும் இருந்ததாக இங்கே சொல்லப்படவில்லை. சொந்தக்காரன், பந்தக்காரன், நேசிக்கிறவன், நான் கூட இருக்கிறவன், இப்படி சொன்னவன் பூரா இப்ப அவ அழும் பொழுது அவளை தேற்றுவதற்காய் ஒருவரும் கடந்து வரவில்லை. இவங்கெல்லாம் கூட நிற்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்கெல்லாம் எனக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்துப்பாங்க அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்ததான அவளுடைய நம்பிக்கை எல்லாம் தகர்ந்து போனதான நிமிடங்களிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறீங்களா? யாராவது வந்து உதவி பண்ண நல்லா இருக்குமே, யாராவது என் பிரச்சனையை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னா நல்லா இருக்குமே, யாராவது எனக்காக ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்கிறீங்களா?
அப்படிப்பட்டதான காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். இவளுடைய இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவமும் கீழ்ப்படியாமையும் தான். ஆண்டவரை ஒழுங்கா ஆராதிக்கல, ஒழுங்கா ஜெபிக்கல, கர்த்தருடைய ஆலயத்திற்குரியதான காரியங்களை சரியா செய்யல. மாறாக ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும் சொன்னாரோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யாதன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்ய தொடங்கி விட்டாள். யாரு யாரு? கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டியவங்க. பல கண்ணீரினுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்களில் அன்னைக்கு கர்த்தரை ஒழுங்கா தேடி இருந்தா, அன்னைக்கு கர்த்தருக்குள்ள என் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்திருந்தா, அன்னைக்கு கொஞ்சம் ஆண்டோடைய காரியங்களை சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோமே என்று சொல்லி எண்ணி அழுகிறதான அழுகைகள் தான் பல உண்டு நம்முடைய வாழ்க்கையில. tears of regret. ஐயோ செஞ்சிருந்தா, இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு கண் கெட்ட பிறகு சூரியன் நமஸ்காரம் பண்ணுகிறதான கண்ணீர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. கொஞ்சம் வாழ்க்கையை பின்னாடி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையை சமாளித்து கொண்டு இருக்கிறோம். செஞ்சதெல்லாம் புதைச்சு வச்சுட்டு, செஞ்சதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு, அட என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இருக்கிறதான வாழ்க்கையை சமாளிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கை அல்ல, தேவன் விரும்பினதான வாழ்க்கை. அலங்க இடிக்கப்பட்டுருச்சு, பிள்ளைகள் நாசமாயிட்டாங்க, கர்த்தருடைய ஊழியம் தகர்ந்து போய்விட்டது. இதன் மத்தியில நீ சமாளிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாரு ஒரு வாழ்க்கை. இதுவல்ல தேவன் உனக்கு நியமித்த வாழ்க்கை. நீ எப்படிப்பட்டவள்? நாயகியா இருந்தவள், நாயகனா இருந்தவன், நீ அப்படியே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். தேசங்களுக்குள்ளெல்லாம் நீ பெரியவனாக வாழ வேண்டும், ஜாதிகளுக்குள்ளெல்லாம் நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஒருவரும் முன்பேரில் குற்றம் சாட்டாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்க வேண்டும். இட் இஸ் யோர் ஃபெயிலியர். இது உன்னுடைய தோல்விதான். கர்த்தர் தோற்று போனாரா உன் வாழ்க்கையில? யாராவது இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் என் வாழ்க்கையில தோத்து போயிட்டாருங்க, என்னை கைவிட்டாருங்க, என்னை ஆண்டவர் வழி நடத்தல, என்னை தூக்கி போட்டுட்டாரு, எனக்கு ஆலோசனை கொடுக்கல, யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தரால நான் பிச்சைக்காரனா போயிட்டேன், கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்தேன், இன்னைக்கு ஒண்ணுமில்லாம கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை நீங்கள் கேட்க முடியுமா? அவரிடத்துல வந்தா உன்னை வாழ வைக்காம அவர் விடவே மாட்டார். உன்னை வாழ வைப்பதுதான் அவருடைய சித்தமா இருந்து கொண்டிருக்கிறது. நீ வாழ்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தகர்த்து கொடுத்தவர். உன்னுடைய கீழ்ப்படியாமையும் பாவமும் மன்னிக்கப்பட்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நல் உறவோடு கூட வளரும்படியாக தன் உயிரையே உனக்காய் கொடுத்தவர். சொந்த குமாரன் என்றும் கொடுக்கா பாராமல் நமக்காய் அவரையே கொடுத்தவர். எந்த தகப்பனும் தன் பிள்ளையை கொடுக்க மாட்டான், அதுவும் மரிப்பதற்காய், மற்றவங்க வாழ்றதுக்காக மரிப்பதற்காய் ஒரு தகப்பனும் கொடுக்க மாட்டான். தகப்பனுடைய அன்பை பாருங்களேன். தேவன் நம் பேரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்து கல்வாரி சிலுவையில தகர்த்திருக்கிறார் என்பதை மறந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நீ உடைஞ்சு போய் கிடக்கிற, நீ நொறுக்கப்பட்டு கிடக்கிற, ஆனா கண்ணை திறந்து பாரு, உனக்காய் நொறுக்கப்பட்டவர் கல்வாரி சிலுவையில அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஃபெயிலியர் வந்துருச்சு ஐயா, கர்த்தருக்கு விரோதமா போனோம், பல காரியங்களை செஞ்சிட்டோம், அதனால பல நல்ல குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு மனிதனுடைய பாவம் மொத்த தேசத்தையும் பாதிப்பதை போல இவங்களுக்குள்ள நல்லவங்களும் இருந்தாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உதாரணமா சொன்னா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீ வளராம இருக்கிறதுனால வளர வேண்டிய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். மறந்து போயிடாதீங்க. சபை என்பது கூட்டு முயற்சி, கூட்டு உறவு, கூட்டு ஐக்கியம். அங்கு ஒன்று வளராமல் இருப்பது மற்றொன்றை பாதிக்கும் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஒரு கைக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த சரீரத்தையும் அது பாதிக்கும். அதனாலதான் தனிப்பட்ட சமர்ப்பணம் மட்டும் பத்தாது,
ஒன்று சேர்ந்தும் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். ஒருத்தர் சமர்ப்பித்தா போதாது, மொத்தமா சமர்ப்பிக்க வேண்டும். அதனாலதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமாங்க, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதான, எங்களை பார்வோனுடைய சேனைகளுக்கு எங்களை விட்டு விலக்கினதான, அவர்களை எல்லாம் செங்கடலை அழித்ததான, செங்கடலை பிளந்ததான தேவனையே நாங்கள் ஆராதிக்கும்படியா எங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை யாருன்னு அறிந்தும் அவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் இருப்பதுதான் மோசமான பாவம். உங்கள் தேவன் யார்? உங்களை வாழ வைக்கும்படியாக உங்களுக்காய் அடிக்கப்பட்டவர், தகர்க்கப்பட்டவர். நீ செய்து கொண்டிருக்கிறதான கொடூரமான பாவங்களுக்கும் கூட தன்னுடைய ரத்தத்தை சிந்தினவர் என்பதை மறந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நீங்கள்லாம் நம்மெல்லாம் இங்கே வந்து நிற்கிறோன்னா அன்னைக்கு அவர் போட்டதான அந்த ரத்தத்தினுடைய கிருபை தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ நடந்தோம், இவ்வளோ ஆச்சு, சபை நொறுக்கப்பட்டு விட்டது, ஆலயம் தகர்க்கப்பட்டு விட்டது, மதில்கள் தகர்க்கப்பட்டு விட்டது, வீடுகள்லாம் தீக்கிரையா போச்சு. இதன் மத்தியில் அழுது கொண்டிருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, அழுது கொண்டிருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, அந்த வேர்டு நான் கேட்க விரும்புறேன். என்ன சொல்லுங்க? tears. அழுது கொண்டிருந்தாலும், even though they were crying, சொல்லுங்க, அழுது கொண்டிருந்தாலும். அவங்க பாடல் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க எழுதி வச்சதான அந்த 5 பாட்டு நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த புலம்பல் புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அழுகையின் மத்தியிலும் நம்பிக்கை உதிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் உலகத்தாரை போல துக்கித்து அழாமல், உலகத்தான் அழுகிற மாதிரி நீங்கள் அழாம நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் அழ வேண்டும். இப்படியெல்லாம் நடந்தா கூட என் சபையை ஆண்டவர் மாற்றுவாரு, இப்படிலாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உடைச்சு போட்டிருந்தா கூட மீண்டுமாய் கட்டுவதற்கு என் தேவனால் முடியும். இப்படிலாம் நடந்துட்டா கூட மறுபடியுமாய் சபையை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருவார். பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை, அந்த முன்னாடி இருந்த ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இனிமேல் வரப்போகிறதான ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்கிற நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் சபை இடிஞ்சு போச்சு. செப்பனியா புஸ்தகத்தில் நீங்க எடுத்து படிக்கலாம், சபை தகர்ந்து போய் கிடக்குது. அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் சார், வயசான தாத்தா பாட்டி, வாலிபன் எவனும் கிடையாது, வயசான தாத்தா பாட்டி தோல்ல கல்ல வச்சு சுமந்துகிட்டு, மண்ணை சுமந்துகிட்டு, சிமெண்ட துமந்துகிட்டு, இந்த ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கண்ணீர் வடித்து கொண்டு கட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய பலவீனத்தில் கூட ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நீ நிற்பாய். சபையை கட்டி எழுப்பும்படியான ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் கர்த்தர் உன்னுடைய பலத்தை காண்டாமிருகத்தினுடைய பலத்துக்கு ஒப்பாக மாற்ற அவர் வல்லமையுடைய தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தை வாலிபர்கள் கட்டினா நினைக்காதீங்க, தள்ளாடுகிறதான குச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறதான பிள்ளைகளை வச்சு தான் கட்டினார் அன்னைக்கு. அதன் மத்தியில் பேசப்படுகிறதான வார்த்தை தான் அந்த வார்த்தை. செப்பனியா மூலமா ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, நீங்க நிக்கிறீங்களையா, அடுத்த தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஆலயத்தை ஆண்டவர் கட்டுவார். இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கல்ல, இனிமேல் பிறக்க போகிறதான, இனிமேல் வரப்போகிறதான அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இந்த சபையை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பலப்படுத்துவார். டீச்சிங்கில் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருவார். போதனைகளில் ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சத்தியத்தை உட்கொள்ளும்படியாக சரியான போதனைகளை ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். ஒரு ஆமீன் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் வளர்த்தி கொண்டு வருவார். எல்லாருக்கும் ஜெபிக்க கற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் ஆவியில நிரம்ப ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரில் அன்பு கூற ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தலமாய் ஆண்டவர் மாற்றும்படியாக ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்து எழும்பட்டும். இந்த கால வேளையில ரே ஆஃப் ஹோப், ஒரு சின்ன நம்பிக்கை போதும், ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்து விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வெளியே பூரா எதிரி சுத்தி வளைச்சிட்டான். எருசலேமை சுத்தி எளிய இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டை சுத்தி எதிரிகள்லாம் உட்காந்துட்டாங்க, சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. நீ எப்படினாலும் வெளியே வந்து தானே ஆகணும், உன்னை நான் கொள்ளாம விட மாட்டேன். உள்ள எத்தனை நாளைக்கு இருப்ப? வெளியே போய் சாப்பிடணும்ல, நீ கடைக்கு போய் தானே ஆகணும், நீ தண்ணி பிடிக்க வெளியே தானே வந்து தானே ஆகணும், நீ பொருள் வாங்க வெளியே போய் தானே ஆகணும், நீ வேலைக்கு போய் தானே ஆகணும். நீ எத்தனை நாள் உள்ள இருக்கிற நீ பார்க்குற. எருசலேமை சுற்றி உட்காந்துட்டான். உள்ள இருக்கிறதான உணவு பொருட்கள், ஆலயத்தில் இருந்தான உணவு பொருட்கள் எல்லாம் காலியாக போச்சு. பசியில் இருக்கான். வெளியே போனா கொல்லுவான், உள்ளே இருந்தா பசியில செத்து விழுவோம். தண்ணீர் கிடையாது. எல்லாத்தையும் நிறுத்திட்டான். உனக்கு வேணுமா? காசை கொண்டு வா.
கப்பங்கட்டு, கப்பங்கட்டு வா. சுதந்திரமா இருந்த நீ ஒரு காலத்துல இப்பொழுது கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறாய். ஒருவேளை சோத்துக்கு நீ அலைந்து கொண்டு இருக்கிற, உன்னால முடியாத நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிற. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அங்கங்க முட்டுக்கட்டைகள் உன்னை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாமல், ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் நிற்காமல், பாவம் செஞ்சு கீழ்ப்படியாம போய் நீயும் உன் குடும்பம் இருந்ததுனால இன்னைக்கு மொத்த ஊரும் அங்க பாதிக்கப்பட்டு கிடக்குது. You may be enjoying. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவ சார். நீங்க ஜாலியா இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். ஒன்று உடைக்கப்படும் பொழுது, ஒன்று உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படும் பொழுது, ஒன்று நீ எதெல்லாம் தூக்கி தலைமையில வச்சிருந்தியோ அது தகர்க்கப்படும் பொழுதுதான் வேதனை உனக்குள்ள வரும். சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருந்த இந்த சுவர் தான் உனக்கு பாதுகாப்புன்னு, நீ நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த ஆலயம் தான் பெரிய மகிமைன்னு சொல்லிட்டு, நீ நினைச்சுக்கிட்டு இருந்த உனக்குள்ள இருக்கிறதான பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளுங்க. ஆனா நீ ஒன்னு நினைக்க மறந்துட்ட. உன் சுவரல்ல உன்னுடைய பாதுகாப்பு, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் ஆகிய நான் தான் உனக்கு பாதுகாப்பு என்பதை மறந்து போயிட்டேன். இந்த ஆலயம் அல்ல உன்னுடைய மகிமை, சர்வ வல்லமை உள்ள தெய்வனாகிய நானே உனக்கு மணிமகுடமாய் மகிமையாய் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போயிட்டேன். இந்த காரியங்களை வச்சல்ல நீ வாழ்வது. உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறதான அன்றாடம் அன்றண்டுள்ள அப்பத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கிறதான, உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறதான, உனக்கு கிருபை கொடுக்கிறதான என்ன நீ மறந்து போயிட்ட. இவைகளை நீ தூக்கி பிடிச்சுக்கிட்ட. அதனாலதான் இன்னைக்கு நீ தகர்ந்து போய் கிடக்கிறாய். தகர்ச்சினா என்ன தெரியுமா உங்களுக்கு? இருக்கும், ஆனா அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் வீழ்ச்சி. நான் வீழ்ந்துட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உசுர் இருக்குது, ஆனா நான் இருக்க வேண்டியதான ஸ்தானத்திற்கு என்னால் போக முடியாது. அந்த ஸ்தானத்தில் என்னால் நிற்க முடியாது. இருக்க ஆலயம், ஆனா ஆராதிக்க முடியாது. அப்படி ஆராதிச்சாலும் தேவன் இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீ கட்டுகிறதான ஆலயம் எப்படி? நான் வாசம் செய்தால் ஒழிய அது எப்படி ஆலயமாக மாற்றப்பட முடியும்? தேவனே அறியாம தேவனே தெரியாம ராஜா கொடுக்கிறதான காசை வாங்கிக்கிட்டு ராஜா தான் பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான ஏசியாவுக்கு ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்துகிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான பரிசுத்தராகிய தேவனுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கல்கள் ஆலயத்தை நிரப்பியிருப்பதை அவன் பார்க்கிறான். ஐயோ, இந்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டதான என்னுடைய பாக்கியத்தை நான் மறந்து போயிட்டேன். எவன் வேணாலும் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசியா ராஜா வந்த பொழுது குஷ்டம் நெத்தியிலே பிடித்து கொண்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்பதான் ராஜாவை விட பெரிய ஊழியத்தை, ராஜாவால் செய்ய முடியாத ஒன்றை ஆண்டவர் என்னை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்பதான் ஏசையா புரிந்து கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய நாவை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய நாவை சமர்ப்பிக்கிறான். யார் போவார், என் காரியமாய் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுதான் வார்த்தை அவனுடைய காதுகளிலே ஒலிக்கிறது. ராமின் சொல்லுங்களேன். வேண்டாம் ஐயா, அம்மா வேண்டாம், போதும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அங்க இப்ப நம்ம வாசித்தான புஸ்தகத்துக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம். கணவன் மனைவிக்கு உண்மையாலாம இருக்குது, மனைவி கணவனுக்கு உண்மையாலாம இருக்குது. அந்த அசுத்தத்தை கர்த்தரால் சகித்துக் கொள்ளவே முடியாது. God was totally hurt. கர்த்தர் மிகவும் உடைஞ்சு போயிருந்தார். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற உன் மனைவி இன்னொரு நபரோடு கூட இருப்பத ஜன்னல் வழியா பார்க்கிற, எவ்வளவு நீ தகர்ந்து போவாய். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறதான தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் பார்க்கும் பொழுது எவ்வளவாய் உடைந்து போயிருப்பார். நீ ஆலயம் உடைக்கப்பட்டது தானே பெருசா சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற.
கர்த்தருடைய இருதயம் உடைக்கப்பட்டதை நீ அறியாமல் இருக்கிறாயே. உன் குடும்பம் உடைஞ்சு போயிடுச்சுதான் நீ கவலைப்பட்டு இருக்கிற. உன்னால தேவனுடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கிறத உன்னால பார்க்க முடியலையே. அந்த வேதனையை உன்னால அறிய முடியலையே. இது போச்சு நீ அழுகிறியே, நீ போயிட்டன்னு கர்த்தர் அழுகிறாரே. அந்த அழுகையினுடைய கண்ணீர் உனக்கு கேட்கிறதா? அந்த சப்தம் உனக்கு கேட்கிறதா? ராத்திரியில் யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருக்கிறாயே. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உனக்காக கண்ணை வெளிச்சுக்கிட்டு உண்மையே யோசிச்சுக்கிட்டு இருக்கதான ஆண்டுடைய கண்களில் 24 மணி நேரம் கண்ணீர் வந்து கொண்டிருப்பதை, அவர் உன்னை குறித்து மனஸ்தாபப்படுவதை நீ அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. இன்று ஆண்டுடைய சமூகத்தில் திரும்பும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் குடும்பங்கள் கட்டப்படும்படியாக, சபை கட்டப்படும்படியாக ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். நீ விதவையை போல கணவன் இல்லாம மனைவி இல்லாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான உன்னுடைய வேதனையை கர்த்தர் நன்றாய் அறிகிறார். அங்க அந்த வார்த்தை என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. என்ன தெரியுங்களா? விதவைக்கு ஒப்பானால் அப்படின்னா கணவன் சாகல, சாகாமலேயே கணவன் இல்லாதவளை போல வாழுகிறதான ஒரு நிலைமை பல குடும்பங்களில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கணவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, மனைவி இருந்தும் கணவனோடு கூட சேர்ந்து வாழ்வதில்லை. ஹல்லேலூயா. தட்டி விடுங்க. If you lose your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அது உங்களை மட்டுமல்ல மொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். அதனாலதான் ஒரு டிபார்ட்மெண்டா சொல்லியிருக்கிறேன். படிக்கணும், வேலை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க உண்மையா பார்த்துக்கணும், சபையில பொறுப்பெடுத்தவங்க உண்மையா ஊழியத்தை செய்யணும். எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும், சபை வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மறைமுக பாவங்களை தவிர்த்து விடுங்கள். துணிகர பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள். சோதனைகளில் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒரு சின்ன பாவம் தான், கொஞ்ச நேரம் ஆசை தான், கொஞ்ச நேரம் விருப்பம் தான், உங்களை தகர்த்து விடும். இந்த சபையில் விபச்சாரம் வேசித்தனம் உண்டு. இப்பொழுதில்லை, ஆதியிலிருந்தே. எங்கள் அப்பா ஊழியத்துக்காக என்னை மற்ற வீடுகளில் விட்டு செல்வார். அப்போ அங்கிருந்து தானே ஒரு நபர், ஒரு ஆண் தான், ஆண் புணர்ச்சி செய்யும்படியாக என்னை பலவந்தப்படுத்தியது உண்டு. சின்ன வயசு, 6-7 வயசு தான். அடித்தது உண்டு, கட்டாயப்படுத்தினது. வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் அப்பா கொன்றுவார். என்னுடைய மனதை அது ஆழமாய் பாதித்து விட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி தேடி போய் கெட்ட படங்களை பார்த்து படிக்க முடியாமல், மனதில் நிம்மதி இல்லாமல், குழப்பத்தோடு கூட கிளாரிட்டி இல்லாமல், ஷார்ப்னஸ் போய் வாழ்க்கையை தொலைத்ததான நிமிடங்கள் உண்டு. அதெல்லாம் எங்கே தொடங்குச்சுன்னா அங்கே. அன்னைக்கு எங்கள் அப்பா என்னை கூட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணி எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து பைபிளை வாசிக்க வச்சு என்னோடு கூட நேரம் செலவு பண்ணி ஊழியம் செஞ்சாலும் ஊழியத்துக்கு நான் அழைச்சிட்டு போயிருந்தா பல விஷயங்களை நான் இழந்திருக்க மாட்டேன். இந்த பாதை கடினமான பாதை. இது சாதாரணமாக வந்தது கிடையாது. ஒரு பாவம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சாமுவேல் இருக்கிறாப்புல 10 வரைக்கும் நல்லா எப்படி படிச்சேன்னு தெரியும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போனது என்று சொல்லிட்டு தெரியும். காதல் 14 வயசு, 15 வயசு, 14 வயசு, கற்பை இழப்பது, சரீரத்தை இழப்பது. சரீரத்தை இழந்த நினைக்கப்பீங்க, ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க தெரியாம பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய மனசு எப்படி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உணர ஆரம்பித்தேன். அப்ப நான் அன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் உடைக்கப்பட்டிருந்திருப்பார். எங்க அப்பா கூப்பிட்டு அடிப்பாங்க, மிதின்னு மிதிப்பாங்க. ஆனா அந்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு நம் நடுவில் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கிறது. This is the time. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் கடைசி தருணம் என்று சொல்லுகிறார். உன் சபையை போய் நீ காப்பாத்துன்னு ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சுக்கிறார்.
நம்ம சடங்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க உண்மையா கர்த்தரை ஆராதிக்கல. இன்னும் நீங்க பாட்டு பாடி கூச்சல் போடுறதுனால ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இதை முடிச்சிட்டு வெளியே போய் என்ன பண்றீங்க? எது ஆராதனை? உங்களுடைய வாழ்க்கையை ஆராதனையை கொடுப்பதெல்லாம் ஆராதனை. உன் பிள்ளைகள் அந்த வழியில நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னையே அறியாம நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறியோ அந்த பாவம் அடுத்த தலைமுறைகளை தாக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஜீன்ல வந்துடும். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், ஈசோப்பினுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறான். நான் நடந்து போன நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து எடுத்து போடாமல் இரும். நீர் உம்மை என்னிலிருந்து எடுத்து போட்டு விட்டால் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுகிறான். தேவனுக்கு ஏற்றதான பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலி என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை அடித்துக் கொண்டு அழுது தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்து ஜெபிக்கிறான். என்னை மன்னியும் ஆண்டவரே. அவ்வளவு பெரிய ராஜா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவனுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்தது, அவன் தன்னை தாழ்த்தினது உண்மையானால் இந்த காலை வேளையில உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமான சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும், பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும், கர்த்தருக்குள் அவர்களை வளர்த்து கொண்டு வர வேண்டும். இல்லாமல் நீ அழுது கொண்டிருக்கிறதான அழுகைக்கு அது ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர போவது கிடையாது. நீ உனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக போய் அழு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னாரே, மறந்து போயிடாதீங்க. கண்ணீரோடு கூட வந்து கடந்து வந்து உன்னை சமர்ப்பித்து என்னை மன்னியும் சொல்லிட்டு நீ ஜெபிக்க தயார்னா ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர இப்பொழுதே தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த புலம்பலின் நடுவிலே இருக்கிறதான ஒரு சில வசனங்களை காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். வாசித்து நாம் முடிப்போம். புலம்பலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 22ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அதை அவ்வளோ வாசிக்க வேண்டாம், அதை உணர்ந்து அதை உள்ள இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததை வாசிங்க. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. சொல்லுங்க. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது யார் என்ன பார்க்காம இருக்கிறதுனால கிடையாது, நான் என்னுடைய பாவம் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதினால் கிடையாது. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது எல்லாவற்றையும் தேவன் தெரிந்தும் நான் பாவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி புரிந்தும் அவருடைய சமூகத்தில் உட்காரும்படியாக எனக்கு கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அந்த கிருபையினால்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. 22 தொடர்ந்து வாசியுங்கள். அவருடைய இரக்கங்களுக்கு there is no end for his mercy. கர்த்தர் உன்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் உன்னுடைய பாவங்களுக்கு ஏற்றதான தண்டனையை கொடுக்காமல் உன்னை மன்னிச்சு போனா போதும் விடும்படியாக அவர் விரும்புகிறபடியினால்தான் நாம நிற்கிறோம். அவைகள் காலைதோறும் புதிதா இருக்கிறதுனால தான் இவ்வளவு செஞ்சோம். காலையில எஞ்சி வேலைக்கு போற, காலையில எஞ்சி படிக்க போற, காலையில எஞ்சி நீ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எஸ்டர்டே நான் இரக்கத்தை காட்டினேன், நேத்துக்கு நான் இரக்கத்தை காட்டிட்டேன், இன்னைக்கு நான் அவனை தண்டிப்பேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது மறுபடியும் புதிதா இரக்கத்தை ஆண்டவர் காட்டுகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அது வாசிங்க. உம்முடைய உண்மை. நீங்க உங்க கணவனுக்கு மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய உண்மை உங்களுக்கு ஆண்டவர் உண்மையா இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உண்மை பெரிதா இருந்து கொண்டிருக்கிறது. His name is true. ரெவலேஷன் புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய பெயரே உண்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கிறாரு, கர்த்தர் என் ஊழியத்துக்கு உண்மையா இருக்கிறாரு, கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறாரு. கர்த்தர் உண்மையா இருக்கிறபடினால்தான் நான் இன்னைக்கு நிலை நின்று கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. கர்த்தர் தான் என் சொத்து. அடுத்து வாசிங்க. நான் அவரிடத்துல நம்பிக்கை கொண்டிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. நான் அவரை நம்புவேன். 26 வாசிங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் விடுதலை தருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கூட காத்திருப்பது. இந்த அழுகையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் என்ன ரட்சிப்பாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு, என்ன மறுபடியும் வாழ வைப்பாரு நம்புறதுதான் நல்லது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
அப்படி நம்புகிறதான பிள்ளைகளை 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கங்களினாலே மறுபடியுமாய் உன்னை மார்போடு அணைத்து கொண்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் உன்னை 2 அடி அடித்து உன்னை இப்படி அப்படி பண்ணி கொஞ்சம் உன் மேலே கோபத்தை நான் காட்டினாலும் பரலோகத்திலிருந்து நான் உன்னை தள்ளி விட்டுற மாட்டேன், என்றென்றைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனுடைய அடையாளமாக தான் ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்தில் கல்வாரி சிலுவையில் 2 கரங்களையும் விரித்து கைவிடப்பட்டவராக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம்முடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தபடினால இன்று நாம் கைவிடப்பட முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விதவை போல தனிமையாக இருந்தாலும் நான் உன் நாயகனாக மணவாளனாக உன்னிடத்தில் வருவேன். நீ என்னுடைய மணவாட்டியாக என்றென்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவாய். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லா தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்து. Be faithful in your studies. படிக்கிறதுல உண்மையா இருங்க. Be faithful in your family. குடும்பத்தில் உண்மையா இருங்க. Be faithful in your work. வேலையில் உண்மையா இருங்க. Be faithful in your ministry. ஊழியத்தில் உண்மையா இருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹalleluya. பலவீனமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய பலவீனத்தை மாற்றுகிறதான, என் கூட நின்று ஜெபிக்கிறதான, என்னை ஸ்பிரிச்சுவலாக வளர்க்கிறதான ஒரு பிள்ளை எனக்கு கொடுங்க. சொல்லிப்பார், ஆண்டவர் செய்வார். சொல்லிப்பார் தம்பி, சொல்லிப்பார் பிரகாஷ், சொல்லிப்பார் யார் சொல்லி பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில். அழுதாலும் கண்ணீரின் மத்தியிலும் ஒரு துளிரை போல துளிர்க்கிறதான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கட்டும். ஆமென், ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.